அந்த கும்பலாங்கில நாங்கள் ஸ்டே பண்ண இடம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் 4000 கேட்டாங்க. நாங்கள் 3000 பேசினோம். இப்போ 3500 ஃபைனலாக வந்துச்சு. ஆனால் அதோட அட்மாஸ்பியர் வந்து செமையாக இருந்துச்சு. குளம் இருந்துச்சு, மீன் பிடிக்கிற இடம், போட்டிங்கு, ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்து லைட்டிங்கில் நைட்டில் அந்த தென்னை மரத்தில் லைட் சுற்றி சூப்பராக இருந்துச்சு. மூஞ்சல் ஆடுறதுக்கு மூஞ்சல் தான் இருந்துச்சு. காலையிலே இருந்துச்சு வளைச்சு கொஞ்சம் அந்த இடத்துல அந்த லொக்கேஷன்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். சொல்லுங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் ஏன் அந்த ட்ரிப் சரியில்லைன்ட்டா அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஏதோ சாஃபாவால ஒரு படத்தை பார்த்து சரி இப்படி ஒரு ஏரியா இருக்குன்னு தெரிஞ்சு வந்ததுக்கு. அதனாலதான் வந்தியா? இல்ல வந்தோம், அதுக்கப்புறம் தெரிஞ்சது இந்த இடத்துலதான் எடுத்தாங்கன்னு. இல்ல கும்பலாங்கி வந்து எடுத்தாங்கன்னு தெரியும், இங்க எடுத்தாங்கன்னு தெரியாதுல்ல. கும்பலாங்கின்னு ஒரு ஊர் இருக்கே தெரியும். அந்த படத்துலவே இந்த கிளைமேக்ஸ் இங்கதான் எடுத்திருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல. கடைசியா கடவுள் காஃபா இருந்தேன் எக்ஸ்பெக்டேஷனே பண்ணலாம். இவர்தான் நம்மளோட ட்ரிப்ப சிறப்பு படுத்தின சேனல் பேர் என்னடா? அது கிடக்குது வேணா. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? கரவோன்றது ஹிந்தியில யூடியூப் சேனல். நெக்ஸ்ட் டைம் ஓகேவா? இப்படி ஒண்ணு அப்புறம் இப்படி அப்புறம் இப்படி அவ்வளவுதான். அதை மட்டும் பண்ணு முடிஞ்சு. மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய செம காமெடியா இருக்கு. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ரொம்ப குஷியோ அந்த சைடு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் கொஞ்சம் இப்படி இப்படியா எப்படா அது ஒரு வாரம் பிராக்டிஸ் பண்ணாம்பா. சூப்பர் நைஸ். அந்த அறம் ஒரு பேமே ஓகே, அந்த இடம் முடிஞ்சிச்சு. அப்படியே கட் பண்ணா வட்டலாம். அங்கே போன உடனே ரோலர் கோஸ்டர் போயிட்டோம். ரோலர் கோஸ்டர் போயிட்டு கம்மி கூட்டம் தான் இருந்துச்சு. எடுத்தோடனே முக்கியமாக ரோலர் கோஸ்டர் போயிடுங்க. ஏன்னா அது மட்டும்தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஃபாஸ்டாக் வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நார்மலாக போகிறவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அதை சுற்றியும் வந்து ஒரு 6 ரைட்ஸ் இருக்கும். அந்த 6 ரைட்ஸுமே த்ரில் ரைட்ஸ் தான். இந்த த்ரில்லிங்காக போகணும், சூப்பராக போகணும், பாய்ஸோட தான் வந்திருக்கேன், ஃபன் பண்ணணும், மஜா பண்ணணும்னா அப்போ அது சுற்றி இருக்கிற 6 ரைட்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறேங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு டைமிங் ஆகும். தலைகீழே தூக்கிட்டு போய் நிறுத்தி கீழே கொண்டு வந்தான் பெண்டுலம் மாதிரி. அது பார்த்தோன்னே அடுத்து அந்த ரைடுக்கு போகலாம் அப்படின்னு போயிட்டோம். பட் ஆனால் கிட்ட போகும்போதுமே எனக்கு வந்து லைட்டாக ஜெர்க்கு விட்டுச்சு. ஏன்னா நான் கிளம்புறவங்க வந்து இந்த உச்சியில் நிறுத்தினா அவங்க வந்து அந்த வெயில் கிட்ட இப்படி தொங்குற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு அல்ல இல்லை. அது ஆனால் அந்த ரைடுமே வந்து நல்லா ஃபன்னாக த்ரில்லாக சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகுனம். விட்டு போறாங்க. எங்க அம்மா எங்க போறாங்க? கிருட்டு 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 போய் அறுபடி பூஸ் பண்ணி கிருட்டு 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 கிருட்டுன்னு போய் விழுகிறேன். என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு.
அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? அதுக்கப்புறம் அதை விட்டா அடுத்து வந்து நார்மலா இப்படி இன்னும் வந்து 2 இது மாதிரி இருக்கும். அதுல வந்து இப்படி இப்படி போற மாதிரி ஒரு ரைடு, அதுவுமே பெண்டுலம் மாதிரி தான். இப்படி ஒரு பெண்டுலம் இப்படி நின்றுச்சுன்னா இது வந்து கீழே நிற்கும், அப்படியே மாறி மாறி. அது கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் போனோம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எவனா இருந்தாலும் வயிறு கொஞ்சம் இறுக்கமா வச்சுட்டு போயிடுங்க, லாக் ஆயிடுவீங்க. வயிறு இருக்குதுடா தம்பி, அப்படிதான் பாட்டான் பொசுக்கிட்டு. ஏமாத்தாத, நீ கையை மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. அதை தாண்டினா அதுக்கப்புறம் வந்து கார் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். எங்க இருக்கு ஓவர் ஓவர்? உங்க புடனைக்கு பின்னாலதான் நிக்கிறேன். ஓவர் ஓவர். வெள்ளடிச்சு பிரேக் பிடிச்சு போனா குறைஞ்சா போயிருவா. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? எண்டிங்ல வந்து மியூசிக்லாம் இது பண்ணாங்க, பாட்டுலாம் பாடினாங்க. என்ட்ரன்ஸில் நின்று அதை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஸோ இப்படி தான் அந்த வால்பாறையில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு அங்கேயே 2-3 நாள் சுற்றலாம் அப்படின்னு போன கோஷ்டி கடைசியில் வால்பாறையில் ஆரம்பித்து கும்பலாங்கியில் போயிட்டு ஸ்டே பண்ணி கொச்சியில் வந்து முடிஞ்சுது. ஃபைனலாக ஒன்றே ஒன்று, என்ன ஓடினாலும் சரி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தால் அது 1 மாதம் நின்று போச்சு. ஸோ நினச்ச நேரத்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் ரியாலிட்டி டைலாக இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் கிடைக்கிற நேரத்துக்கு போயிட்டு வந்து, இல்லைன்னா அதுக்கப்புறம் நினைக்கிறதுக்கு நேரமும் இருக்காது, நினைவும் இருக்காது. நன்றி, வணக்கம்.